ஸ்னேகா. நான் திருப்பூரில் இருக்கேன். திருப்பூரில் கோயில்வழியில் இருக்கிறோம். நாங்கள் 7 வருஷமாக வந்துட்டு ஜல்லிக்கட்டு காளை வளர்த்துட்ருக்கோம். எங்கள் ஜல்லிக்கட்டு காளையோட பேர் வந்துட்டு கேடிமணி. எங்களுக்கு வந்துட்டு இவன் வீட்டில் ஒரு குழந்த மாதிரி. இந்த வரைக்கும் 30 வாடிக்கு அவுத்துருக்கோம். 30 வாடியிலையுமே வந்துட்டு ஜெயிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களை நாங்கள் ஒரு குழந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஜல்லிக்கட்டுக்கு போகிறதுக்கு நல்லபடியாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் இன்ன வரைக்கும் வந்துட்டு நீச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் மாட்டுத்தீவனம் எல்லாமே கலந்து வச்சுட்ருக்கோம். அப்போனா ஜல்லிக்கட்டுக்கு வந்து அவங்க தயாராகுவாங்க. அதனால வந்துட்டு நடைப்பயிற்சி நடக்கும். டெய்லியுமே நடைப்பயிற்சி கூட்டிகிட்டு போவோம். நீச்சல் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம். அதுவும் இல்லாமல் பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இந்த மாதிரி நாங்கள் மாட்டுக்கு எல்லாமே கொடுத்து சத்தான ஆகாரமாக கொடுத்துட்ருக்கோம். எங்கள் வீட்டில் வந்துட்டு இவன் குழந்தை தான். இவன் நல்லபடியாக பார்த்துக்கிறது எங்களோட ஆசையே. வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு செல்லப்பிள்ளை எந்த வாடிக்கு போனாலும் நல்லபடியாக வந்துட்டு சாமி கும்பிட்டு தான் வாடிக்கு ஏற்றி அனுப்பிச்சிட்டு வருவோம். நம்ம ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தை வந்துட்டு நல்லபடியாக நம்ம பார்த்து பாதுகாப்பாக கொண்டு வரணும். அதான் நம்மளோட ஆசையை வந்துட்டு. ஏன்னா நாட்டு மாடு இனமே கொஞ்சம் பழிஞ்சிட்டு இருக்குது. அதனால் நம்ம ஜல்லிக்கட்டு மாடை வந்துட்டு நல்லபடியாக வளர்க்கணும். அதை நல்லபடியாக பாரம்பரியமாக நம்ம காத்து வரணும். இது வந்துட்டு இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு ஜல்லிக்கட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலை எல்லாருமே வளர்க்கணும். வளர்த்து வீட்டில் ஒரு குழந்தைய வளர்க்கணும். நீங்கள் தான் நல்லபடியாக வந்துட்டு இனிமேல் இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே வீட்டில் வந்துட்டு எல்லோரும் பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு மாடு ஏன் வளர்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு குழந்தையா நீங்கள் ஒரு மாடு எடுத்து நல்லபடியாக வளர்த்து இந்த பாரம்பரியத்தை நீங்கள் காப்பாற்றி கொண்டு வரணும். இப்போ அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்காண்டி நாங்கள் டோக்கன் பதிஞ்சிருக்கோம். நல்லபடியாக எங்களுக்கு டோக்கன் கிடச்சி நாங்கள் வாடியில் ஏற்றிட்டு வெற்றி பெற்று வீடு திரும்பணும். நன்றி, வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. என் பேர் விக்னேஸ்வரண்ணா. நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கோங்கண்ணா. நம்ம சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டைண்ணா. நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் மாடுபிடி வீரர்களாக இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 22 களத்தில் கலந்துருக்கோம் போன வருஷம். இதில் வந்து பல மாடுகள் பிடிச்சிருக்கோம். திருப்பூரில் நடந்த அழகுமலை ஜல்லிக்கட்டில் நம்ம தம்பி கேட்டியங்காத்தி தான் 2வது பரிசு வாங்கினார். அவர் வந்து ஒரு 16 காளைகளை பிடிச்சார்ண்ணா. இது போக இங்கே நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே மாடுபிடி வீரர்கள்னா. நம்ம மாடு பிடிக்கிறதுக்கான பயிற்சி என்னன்னா, காலையில் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுவோன்னா, இது போக உடல் பயிற்சி, இது போக வந்து நம்ம நீச்சல் பயிற்சி, இது மட்டும் நம்ம தயாராகிட்டு இருக்கோன்னா. இது போக நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் எங்கள் டீமில் மட்டும் ஒரு 20 மாடுகள் வச்சுருக்கோண்ணா. இது நம்ம மணினா. இந்த மணி வந்து நம்ம கொட்டத்தோட ஒரு ஸ்டார்னு சொல்லுங்கள். இது மாட்டம் ஒரு 30 வாடிகள் கலந்துருக்குண்ணா. 30 வாடிகளுமே நம்ம மாடு வந்து ஜெயிச்சிருக்குண்ணா. இந்த மாட்டுக்கு வந்து நம்ம காலையில் நடைபயிற்சி, குளிப்பாட்டுறது, இது போக தூக்கி கட்டுறது, இது போன்றதெல்லாம் செஞ்சுக்கிருக்கோண்ணா. இந்த வாட்டி இந்த மாட்டை வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்காக தயார் பண்ணிக்கிருக்கோம். நம்ம மாட்டுக்கு வந்து டெய்லியும் உணவு முறைன்னு பார்த்தோம்னா வச்சுங்க, காலையில் பால் முட்டை கலந்து கொடுக்குறோம். மத்தியானம் பேர்ச்சம்பழம், சாயந்தரம் பருத்தி விதை, இது மாட்டை போன்றதை கொடுத்து நம்ம தயார் பண்ணிக்கிருக்கோண்ணா. இது போன்றதை கொடுத்து நம்ம தயார் பண்ணிக்கிருக்கோம் மாட்டை. இது போக இந்த வாட்டிக்கு நம்ம களத்தில் இறங்க நம்மலாம் பாலமேட்டுக்கு பதிஞ்சிருக்கோண்ணா மாடு பிடிக்க. இது மாட்டை பல பயிற்சிகள் கொடுத்து நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோண்ணா.